நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம் முன்பாக அப்பத்தின் வடிவில் எழுந்திருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவரை ஒரு கணம் நாம் அப்படியே உற்று நோக்குவோம். திருப்பாடல் 73 இறைவார்த்தை 23 இப்படியாக நாம் வாசிக்கிறோம். உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும், அப்பொழுது அவர் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பவர் என்று சொல்லி, இங்கு சங்கீதக்காரன் எப்படி நாம் கடவுளிடத்தில் மன்றாடுகின்ற பொழுது, ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு நிறைவான ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆம் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் செல்ல பிராணியாக நாய்களை நம்ம வளர்க்குறோம். அந்த நாய்களை நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் அதை ஒரு நடைப்பயிற்சிக்கு நாம் கொண்டு போகிறோம். அது இயல்பான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான ஏற்ற சூழலை நம்ம உருவாக்கி கொடுக்குறோம். நம்ம சும்மா நாயை அவுத்து விடுறதில்லை, மாறாக அதை நம்முடைய கரம் பிடித்து அதற்கென்று நேரம் ஒதுக்கி அந்த நாயோடு நாம் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல், ஒரு பாங்கு இன்றைய சமூகத்தில் நிலவக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அதே போல் நண்பர்கள் நமக்கு இன்னைக்கு வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் என்று இருக்கிறாங்க. அவர்கள் அந்த நேரத்தில் 1 மணி நேரமோ அரை மணி நேரமோ அவர்களோடு நேரம் ஒதுக்குகிறோம். அவர்களோடு ஆழமான உறவை நாம் ஏற்படுத்தி கொள்கிறோம். நம்முடைய உணர்வுகளை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். அதே போல்தான் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் ஆண்டவரோடு நடக்கணும். ஆண்டவரோடு நடக்கின்ற பொழுது நம்முடைய தேவைகளை எல்லாம் உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய கடவுளாக இருக்கிறான். பிரியமானவர்களே, விடுதலை பயண புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அங்கு ரொம்ப அழகா இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரோடு நடக்கிறாங்க. ஆனால் சில நேரங்களில் முணுமுணுப்பு, சில நேரங்களில் ஆண்டவருக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு சூழல். இருப்பினும் ஆண்டவர் அவர்களோடு நடந்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர்கள்ட்ட அவருடைய தேவையெல்லாம் சந்திக்கிறார். அவங்க நான் எகிப்தில் இருந்திருந்தோம் அப்படின்னா 3 வேளை வயிறார உன்னிருப்பமே, இப்படி பட்டினி கிடக்கவா எங்களை அழைச்சிட்டு வந்தீங்க என்று சொல்லி மோயிசன்ட்ட முணுமுணுத்த பொழுது ஆண்டவர் அங்கு ரொம்ப அழகான அற்புதங்களை செய்கிறார். பாலைவன அப்பம் தந்து, இந்த மண்ணா தந்து அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடியவராக, காடைகளை வழங்கக்கூடியவராக, உடல் தேவைகளை அதாவது அவர்களுடைய பசியெல்லாம் சந்திக்கக்கூடியவராக ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே இதோ இந்த நாளில் நீங்களும் நானும் ஆண்டவரோடு நடக்கின்ற பொழுது, ஆண்டவரிடம் மன்றாடுகின்ற பொழுது அவர் நிறைவான ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நேரம் ஒதுக்கணும். ஆண்டவரே, உம்மோடு நடப்பதற்காக, உம்மோடு நேரத்தை செலவிடுவதற்காக இதோ இந்த நற்கருணை ஆராதனையிலே எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்பா,
எங்களுடைய வாழ்வையெல்லாம் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் புகழுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி இந்த ஆராதனை பாடல் வழியாக நம்மை நாம் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசு நாதா உம்மை ஆராதிக்கின்றேன். அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசு நாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூவா ரூவா உம்மை ஆராதிக்கின்றேன், மூவொரு இறைவா ஆராதிக்கின்றேன். ரூவா ரூவா உம்மை ஆராதிக்கின்றேன், மூவொரு இறைவா ஆராதிக்கின்றேன். ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை. ஆவா ஆவா உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசு நாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ஆண்டவர் எரேமியா புத்தகம் அதிகாரம் 31 இறைவார்த்தை 14 இப்படியாக வாசிக்கிறோம். என் மக்கள் எனது வல்லன்மையால் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர் என்று வாசிக்கிறோம். ஆம் அன்பு சகோதரனே சகோதரியே, பாலைவனத்தில் இஸ்ரேல் மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறாங்க. இப்படி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில அங்கு பசியால் தாகத்தால் வாடக்கூடிய ஒரு சொல். அந்த நேரத்தில் பசியால் துன்புறக்கூடிய அந்த வேளையில் மக்கள் கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள், மோயிசனுக்கு எதிராக முணுமுணுக்கிறாங்க. அந்த நேரத்தில் மோயிசன் ஆண்டவர்கிட்ட மன்றாடுகிறார். ஆண்டவர் அங்கு அவருக்கு அவருடைய மன்றாட்டுக்கு வந்து பதில் கொடுக்கிறார். இதோ தன்னுடைய வல்லமையினால் நிறைவை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். வானத்திலிருந்து மன்னாவையும் அதே போல காடைகளையும் வழங்கக்கூடியத விடுதலை பயண புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆகவே இதோ இந்த வேளையில நாமளுடைய அன்றாட வாழ்க்கையில துன்பங்களை, துயரங்களை, நெருக்கடிகளை, வேதனைகளை அனுபவிக்கின்ற பொழுது கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்து இருக்கலாம். நம்முடைய சூழலை குறித்து நம்ம முணுமுணுத்து இருக்கலாம், குறைபட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நான் என்னுடைய வல்லன்மையினால் உனக்கு நிறைவை அளிப்பேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். எப்படி 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு உணவளித்தாரோ அதே போல நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளை கொண்டு அதை நாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அந்த குறைகளை எல்லாம் நிறைகளாக மாற்றக்கூடியவராக ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுங்க மக்களே. இயேசுவே, ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் எங்களுக்கு நிறைவை கொடுக்கக்கூடியவராக நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தருளும்படியாய், குறைகளை எல்லாம் நிறைகளாக மாற்றும்படியாய் எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அப்படி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். பாலைவன மன்னா தந்தீர் ஆராதிக்கின்றேன், பாதை விண்ணின் மன்னாவே ஆராதிக்கின்றேன். பாலைவன மன்னா தந்தீர் ஆராதிக்கின்றேன், பாதை விண்ணின் மன்னாவே ஆராதிக்கின்றேன். நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றேன், தூய ஆன்ம உணவே ஆராதிக்கின்றேன். நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றேன், தூய ஆன்ம உணவே ஆராதிக்கின்றேன். ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை. ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ஆம் ஆண்டவர், இதோ நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இது இந்த உடலை எவராவது உண்டால்
ஒரு என்றுமே வாழ்வார் என்று நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறீங்கப்பா. வரலாற்றில் எத்தனையோ புனிதர்கள் 7 ஆண்டுகள் 13 ஆண்டுகள் 32 ஆண்டுகள் என்று வெறுமனே உம்முடைய உடலை மட்டும் உயிர் வாழ்ந்திருக்கிறார்கள் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய உடல் வாழ்வு கொடுக்கக்கூடிய உடலாக இருக்கிறது தகப்பனே. உம்முடைய உடல் ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, துன்பத்தில் இருக்கின்ற பொழுது ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு இருக்கிறது ஆண்டவரே. சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம் திடம் கொடுக்கக்கூடியதாக உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு இருக்கிறது ஆண்டவரே. தெய்வமே, இதோ மெய்யான உடலால் எங்களை நீர் திடப்படுத்துவதற்காக, எங்களுக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக, என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நாம் மன்றாடுவோம். மென்மையான அப்பம் தந்தீர் ஆராதிக்கின்றேன், மெய்யாகவே உம்மை தந்தீர் ஆராதிக்கின்றேன். மென்மையான அப்பம் தந்தீர் ஆராதிக்கின்றேன், மெய்யாகவே உம்மை தந்தீர் ஆராதிக்கின்றேன். நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றேன், தூய ஆன்ம உணவே ஆராதிக்கின்றேன். நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றேன், தூய ஆன்ம உணவே ஆராதிக்கின்றேன். ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை. ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூவா ரூவா உம்மை ஆராதிக்கின்றேன், மூவொரு இறைவா ஆராதிக்கின்றேன். ரூவா ரூவா உம்மை ஆராதிக்கின்றேன், மூவொரு இறைவா ஆராதிக்கின்றேன். ஆராதனை துதி ஆராதனை, 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 ஆராதனை துதி ஆராதனை. ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் 2 கரங்களை மேலே உயர்த்தி, நற்கருணை ஆண்டவர், வாழ்வதருகிற கடவுள், நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய கடவுள், இது அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறான். இந்த ஆண்டவர்கிட்ட அப்படியே நன்றி செலுத்துவோமா? ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான மன்னாவை ஆண்டவர் வழங்கக்கூடியவராக இருக்கிறார். இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே, எனக்கு அன்றாட உணவை தருவதற்காய் நன்றி, என் குடும்ப தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்காய் நன்றி. நான் முணுமுணுத்தாலும், உமக்கு எதிராக சென்றாலும், உம்மை விட்டு சென்றாலும் நீர் என்னோடு பயணிப்பதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி அப்படி ஆண்டவர்கிட்ட அப்படி நன்றி செலுத்துவோம். மக்களே, எல்லாரும் அப்படி கரங்களை மேலே உயர்த்துங்க, கண்களை மூடுங்க. வேறு எந்த சிந்தனைகளுக்கும் பராக்குகளுக்கு இடம் கொடுக்காம ஆண்டவர்கிட்ட அப்படியே உங்களையே நீங்கள் முழுமையாக ஒப்புக் கொடுங்க. சிரசு முதல் பாதம் வரை அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுங்க. இந்த ஆண்டவர் மாட்சிக்குரியவர், புகழுக்குரியவர். ஆகவே இந்த நேரத்தில் இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் அமர்ந்திருக்கின்ற பொழுது நமக்கு நிறைவான ஞானத்தை ஆண்டவர் வழங்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டவரை இப்படி துதிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி தூய ஆவியானவரே. இம்மட்டுமாய் நீர் எங்களை சந்திப்பதற்காய் நன்றி. எங்களுக்கு அன்றாட மன்னாவை
வழங்குவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு இருந்து எங்களை தப்பிவித்து பெருமைப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய உணர்வுகளுக்கெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய கடவுளாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, முன்னும் பின்னும் இடமளமாக இருந்து எங்களுக்கு ஆண்டவரே பாதுகாப்பை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இதோ ஆண்டவர்கிட்ட அப்படியே முழுமையாக நீங்கள் இப்படி ஒப்புக்கொடுங்க. இது நாம திருப்பாடல் 32 இறைவார்த்தை 8 இப்படியாக வாசிக்கிறோம். நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம மருத்துவரை பார்ப்பதற்கு நேரம் ஒதுக்குறோம். அதே போல நம்முடைய நண்பர்களை பார்ப்பதற்கு நேரம் ஒதுக்குறோம், உறவுகளை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குறோம், நம்முடைய அன்றாட வேலைகளை செய்வதற்கு நேரம் ஒதுக்குறோம். ஆனால் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படவில்லை. ஆனால் ஆண்டவருக்கென்று நாம் நேரம் ஒதுக்குகின்ற பொழுது, அவர்கிட்ட நாம் மன்றாடுகின்ற பொழுது, அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா நமக்கு அறிவு புகட்டுகிறார். முதல்ல அறிவு புகட்டுகிறார். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுகிறார், நமக்கு காட்டுகிறார். அது மட்டுமல்ல, நம்மை கண்ணோக்கி நமக்கு அறிவுரை வழங்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். விவிலியத்துல ஒரு அழகான ஒரு உதாரணம் இருக்கிறது. ஈசாக்கு மலடியாக இருக்கிறார். இப்ப ஆண்டவர் ஈசாக்கு மன்றாடுகிறார். இதோ என்னுடைய மனைவி மலடியாக இருக்கிறாளே என்று சொல்லி மன்றாடக்கூடிய ஒரு நிலை. அந்த நேரத்தில் ஆண்டவர் அவருடைய கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, தொடக்க நூல் புத்தகத்தில் அதிகாரம் 25 இறை வார்த்தைகள் 21 முதல் இப்படியாக வாசிக்கிறோம். ஈசாக்கு மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். ஆண்டவரும் அவர் மன்றாட்டை கேட்டருளினார். அவர் மனைவி ரெபேக்கா கருத்தரித்தார். ஆனால் அவருடைய கருப்பையில் இருந்த புதல்வர்கள் தங்களுக்குள் முட்டி மோதிக்கொண்டனர். அதை உணர்ந்த அவர், எனக்கு இப்படி நடப்பது ஏன் என்று ஆண்டவரிடம் கேட்கச் சென்றார். ஆண்டவர் அவரை நோக்கி, உன் கருப்பையில் 2 இனங்கள் உள்ளன, உன் வயிற்றிலிருந்த ஈரினத்தார் பிரிந்திருப்பர். ஓர் இனம் மற்றதை விட வலிமை மிக்கதாயிருக்கும், மூத்தவன் இளையவனுக்கு பணிந்திருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் ரெபேக்காவுக்கு விடுதலை கொடுக்கக்கூடியத, அறிவுரை கொடுக்கக்கூடியத, அது மட்டுமல்ல அவர் தன்னுடைய வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஞானத்தை வழங்கக்கூடியத நாம் இங்கு பார்க்கிறோம். மக்களே, பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம பல காரியங்களுக்கு நேரம் ஒதுக்குறோம். நம்ம வாழ்க்கையில பிரச்சனையா, உங்க வாழ்க்கையில பிரச்சனையா, குழப்பமா, முடிவெடுக்க முடியவில்லையா? ஒன்றை நாம் இன்றைக்கு செய்ய வேண்டும். அது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து நாம் மன்றாட வேண்டும். எப்படி ஈசாக்கு ஆண்டவர்கிட்ட மன்றாடினாரோ, ஆண்டவர் தன்னுடைய மனைவி ரெபேக்கா, அவருடைய மனைவி ரெபேக்காவுக்கு அவங்க குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறாரோ, இப்ப கருப்பையில ஒரு விதமான குழப்பம், ஒரு விதமான வேதனை, அங்க 2 குழந்தைகள் அப்படியே முட்டி மோதி கொள்ளக்கூடிய ஒரு நிலை. என்ன நடக்குதுன்னு புரிஞ்சு கொள்ள முடியல. அப்போ ரெபேக்கா என்ன பண்றாங்க? ஆண்டவர்கிட்ட மன்றாடுறாங்க. அந்த ஆண்டவர் அங்க அவருக்கு தேவையான தெளிவினை கொடுக்கிறார். உன்னுடைய வயிற்றுல 2 இனங்கள் உருவாக போகிறது. ஒன்று மற்றதை விட வலிமை மிக்கதாக இருக்கும், மூத்தவன் இளையவனுக்கு பணிந்திருப்பான் என்று சொல்லி அங்கு அறிவு புகட்டுகிறார். ஆகவே இந்த வேளையில ஆண்டவர்கிட்ட அப்படி ஒப்பு கொடுப்போம் மக்களே. ஆண்டவரே, என்னுடைய வேதனைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய குழப்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதோ இந்த வேளையில ஆண்டவரே, எனக்கு அறிவு புகட்டுங்க தகப்பனே. இதோ நான் அப்படியே குழப்பமுற்று இருக்கிறேன் ஆண்டவரே. என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று எனக்கு தெரியவில்லை ஆண்டவரே. இதோ இந்த நேரத்தில் ரெபேக்காவை போல உம்மிடத்தில் நான் மன்றாடுகிறேன் ஆண்டவரே. என் மன்றாட்டுக்கு நீர் பதில் தருவதற்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே நாம் ஒப்பு கொடுப்போமா? அன்பு ஆண்டவரே, இதோ ரெபேக்காவை போல நாங்கள் உம்முடைய பிரசனத்திற்கு முன்பாய் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. யூத்தனுடைய வயிற்றில் ஒரு விதமான குழப்பம், ஒரு விதமான நெருடல். அந்த நெருடலை சந்திக்க முடியாம ரெபேக்கா யாரிடம் சென்று புலம்பவில்லை ஆண்டவரே. நம்மிடத்திலே ஆண்டவரே அன்னைக்கு வந்தார், நம்மிடம் மன்றாடுவதற்காக ஆண்டவரே பிரசன்னத்தை நாடி வந்தார் தகப்பனே. இதோ இந்த நாளில் நாங்களும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில
நிறைய குழப்பங்களை சந்தித்திருக்கிறோம் ஆண்டவரே, வேதனைகளை சந்திக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்று நாங்கள் அப்படியே குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இது சரியான முடிவுகளை எடுக்க இதோ உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் நாடி வந்திருக்கிறோம் அப்பா. இதோ இந்த வேளையில் அன்பு தகப்பனே, எங்களுடைய குழப்பங்களிலிருந்து விடுதலை தருவதற்காக, ரெபேக்காவுக்கு தகுந்த ஆலோசனைகளை கொடுத்ததற்காக, ஆண்டவரே இவரை உற்று நோக்கி அவருக்கு அறிவுரை கொடுத்ததற்காக ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துகிற இந்த வேளையில் எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் கடந்து வரும்படியாய் எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே தகுந்த ஆலோசனைகளை தரும்படியாய், ஆண்டவரே அறிவுரைகளை வழங்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து, அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி, இதோ நமக்கு விடுதலையில் குழப்பத்திலிருந்து விடுதலை தருகிற கடவுளை இதோ இந்த 2 வரிகள் வழியாக ஆண்டவரை நாம் ஆராதித்து புகழ்ந்து பாடுவோம். எல்லாரும் கரங்களை மேலே உயர்த்தி அடி அசைத்து அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கின்றோம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாடுவோம். அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ஆம் அன்பு சகோதரனே சகோதரி, இணைச்சட்ட புத்தகம் அதிகாரம் 23 இறைவார்த்தை 5 எப்படியாக வாசிக்கிறோம். ஆயினும் உன் கடவுளாகிய ஆண்டவர் பிழையாமுக்கு செவி கொடுக்க மனமின்றி சாபத்தை உனக்கு ஆசியாக மாற்றினார். ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் மீது அன்பு கூறுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமான அன்பு சகோதரனே சகோதரி, இதோ எண்ணிக்கை புத்தகம் அதிகாரம் 22 முதல் 24 வரை ஒரு அழகான நிகழ்வு வருகிறது. இஸ்ரேல் அங்கே இஸ்ரேலுக்கு எதிராக பாலாக்கு மோவாபு மன்னன் என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த பிழையாம் என்கிற நபரை இது குறி சொல்ல இஸ்ரேலுக்கு சாபத்தை கொடுப்பதற்காக ஜெபிப்பதற்காக வளைத்து வரப்படுகின்றான். ஆனால் பிழையாம் சாபம் கொடுக்க போறாரு. ஆனால் அங்க ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பிழையாமை தடுத்தாட்கொண்டு நீ சாபம் கொடுக்க கூடாது, அந்த மக்களுக்கு இருந்து ஆசீர்வாதம் வழங்கணும் என்று சொல்லி எச்சரிக்கை கொடுக்கிறாரு. அங்கே பாலாக்க பார்க்கிறார். அங்க போய் என்ன பண்றாரு அப்படின்னா, சாபத்திற்கு பதிலாக ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதை நாம பார்க்கிறோம். ஆம் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பலர் சாபங்களை கொடுத்திருக்கலாம். நமக்கு சாபங்களை கொடுப்பதற்காக பலரை ஏவி விட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் உன் மீது அன்பு கூறுகிறேன் என்று சொல்கிறார். அதே போல சாபத்தை உனக்கு ஆசியாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த வேளையில எல்லாரும் 2 கரங்களை மேலே உயர்த்தி கண்களை மூடுங்க. ஏதோ சாபங்களை ஆசையாக மாற்றக்கூடிய கடவுள் நம்மத்தில் எழுந்தருளி வந்திருக்கிறார். ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இதோ எனக்கு எதிராக பலர் சாபங்களை விடுகிறார்கள். ஆண்டவரே, நான் நல்லா இருக்க கூடாது, என் குடும்பம் நல்லா இருக்க கூடாது, அழிஞ்சு போயிடணும், தொழில் அப்படியே முடக்கம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு எதிராக சாபங்களை பலர் ஏவி விடுகிறார்கள். தகப்பனே, ஆண்டவரே, இப்படிப்பட்ட மனிதர்கள் வருகின்ற பொழுது யாரெல்லாம் எங்களுக்கு சாபங்களை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடமிருந்து அன்பு தகப்பனே, ஆண்டவரே, நீர் ஆசீர்வாதத்தை வழங்குகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் அப்படி கரங்கள் மேலே துதிப்போமா? அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, சாபங்களை ஆண்டவரே ஆசீர்வாதமாக மாற்றுவதற்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவரை நாம் அப்படியே கரம் உயர்த்தி வல்லமையோடு துதித்து பாடுவோம். ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ஆம் அன்பு சகோதரனே சகோதரி, யாக்கோபு புத்தகம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 5 எப்படியாக வாசிக்கிறோம். உங்களுடைய குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும், அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பவர் என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரி, சாலமோன் அரசன் அப்படியே மனக்கண் முன்பாக கொண்டு வருவோம். ஆண்டவருக்கு தோன்றார், கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும் என்று கேட்கிறார். அதிகாரம் வேண்டுமா, புகழ் வேண்டுமா, படைபல வேண்டுமா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார்.
இப்ப சாலமோன் ரொம்ப அழகா ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே இந்த மக்களை வழிநடத்த வேண்டிய ஞானத்தை எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுடைய குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும், அவரும் ஞானத்தை கொடுப்பார், முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதோ இந்த வேளையில நமக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு நிறைவான ஞானத்தை வழங்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட கேட்போமா மக்களே? சாலமோன் எப்படி ஆண்டவர்கிட்ட மன்றாடினாரோ, ஆண்டவரே இந்த மக்களை வழிநடத்த தேவையான ஞானத்தை தாரும் என்று மன்றாடினது போல, ஆண்டவருடைய மன்றாட்டுக்கு பதில் கொடுத்தது போல இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்துல மன்றாடுங்க. ஆண்டவரே இயேசுவே, இதோ என்னுடைய குடும்பத்துல நிறைய குழப்பம் அப்பா, என் மனைவியை புரிந்து கொள்ள முடியல, என் கணவனை புரிந்து கொள்ள முடியல ஆண்டவரே, என் பிள்ளைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் தெரியல ஆண்டவரே, நல்ல வரன் வருது ஆனா எங்களால இந்த மணமகனை இந்த மணமகளை தெரிவு செய்ய முடியல ஆண்டவரே, இது நீங்க அனுப்புனதான் என்று எங்களால உணர்ந்து கொள்ள முடியல ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை நாங்க புரிஞ்சுக்கணும் ஆண்டவரே, உங்களுடைய விருப்பத்தை நாங்க புரிஞ்சுக்கணும் ஆண்டவரே, உங்களுடைய விருப்பப்படி நாங்க நடக்கணும் ஆண்டவரே. தெய்வமே எங்களுக்கு தேவையான ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே இது குறைவான ஞானம் கொண்டிருப்போர் நம்மிடத்தில் மன்றாடட்டும், ஆண்டவர் அவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பார் என்று ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. இதோ குறைவான ஞானம் கொண்ட பிள்ளைகளாக வாழுகிறோம் ஆண்டவரே. இதோ தகப்பனே, இதோ இந்த நாளில் எங்களுக்கு தேவையான ஞானத்தை தரும்படியாய் எங்களுடைய குடும்ப வாழ்வு இல்லற வாழ்வை வழிநடத்த வேண்டிய அந்த நிறைவான ஞானத்தினால் எங்களை நிரப்பும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து இதோ இந்த 2 அடிகளை வல்லமையோடு சேர்ந்து இந்த ஆண்டவரை நாம் துதித்து பாடுவோம். ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். திருப்பாடல் 9 இறைவார்த்தை 9 இப்படியாக வாசிக்கிறோம். ஒடுக்கப்படுவோருக்கு ஆண்டவரே அடைக்கலம், நெருக்கடியான வேலைகளில் புகலிடம் அவரே என்று சொல்லி அங்கு சங்கீதக்காரன் எடுத்துரைக்கிறான். ஆம் அன்பு சகோதரனே சகோதரி, நீங்கள் ஒடுக்கப்பட்ட நேரங்கள், ஒதுக்கப்பட்ட நேரங்கள், புறக்கணிக்கப்பட்ட நேரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிவார். ஆண்டவர் நம்மிடம் மன்றாடுவது ஒன்றே ஒன்றுதான், நாம் ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதோ ஒடுக்கப்படுவோருக்கு ஆண்டவர் அடைக்கலமாக இருக்கிறார், புகலிடமாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் நெருக்கடிக்குள்ளான அந்த வேலை என்ன செய்யறன்னு தெரியலப்பா, விழிப்புதீங்க நிற்கிறோம், என்ன பேசணும்னு தெரியல, பேச்சற்றவர்களாக அப்படி நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல், எல்லாவற்றையும் அப்படி ஆண்டவர் ஒப்புக் கொடுங்க மக்களே. ஆண்டவர் நமக்கு புகலிடமாக அடைக்கலமாக அரண் சூழ்ந்த நகராக நமக்கு இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில இயேசுவே தெய்வமே, என் நெருக்கடியான வேளையில் நீர் எனக்கு அடைக்கலமாக இருப்பதற்காக, புகலிடமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே வலிமை வாய்ந்த அரணாக கோட்டையாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி அடைய ஆண்டவர் அப்படி புகழ்ந்து பாடுவோமா? ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். திருப்பாடல் 147 இறைவார்த்தை 14 இப்படியாக வாசிக்கிறோம். அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவு செய்கின்றார், உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். ஆம் அன்பு சகோதரனே சகோதரி, இன்றைக்கு நம்முடைய குடும்பத்துல ஒரு பக்கம் பொருளாதாரம் இருக்கிறது ஆனால் நிம்மதி இல்லை, இன்னொரு பக்கம் நல்ல உடல் சுகம் இருக்கிறது ஆனால் நிரந்தர வேலை வாய்ப்பு இல்லை, இன்னொரு பக்கம் குடும்பத்துல எல்லாம் இருக்கிறது ஆனா குடும்ப உறவுகளுக்குள்ள சமாதானம் இல்லை, ஒரு விதமான நிறைவு இல்லை. இந்த இப்படிப்பட்ட இந்த வேளையில ஆண்டவர் சொல்றாரு, அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார், உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடை செய்கின்றார் என்று குறிப்பிடுகிறார். அப்படி ஒப்புக் கொடுங்க மக்கள் எல்லாரும், 2 கரங்களை மேலே உயர்த்தி ஆண்டவர்கிட்ட அப்படி ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே என் எல்லை புறங்களில் உங்கள் வீடு, உங்களுடைய வாழ்வாதாரம், நீங்கள் நடத்தக்கூடிய கடை, தொழில் எல்லாவற்றையும் அப்படி ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் எல்லா இடத்திலும் அமைதியையும் வாரி வழங்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். எங்கெல்லாம் பதற்றம், எங்கெல்லாம் நெருக்கடி, எங்கெல்லாம் உறவு சார்ந்த சிக்கல்கள் இருக்கிறதோ, மன வருத்தங்கள் காயங்கள் ஏற்படுகிறதோ,
எல்லா இடத்தையும் அப்படியே ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க மக்களே. ஒப்பு கொடுத்து அப்படியே ஆண்டவர்ட்ட அப்படியே கேளுங்க. ஆண்டவரே, நீங்க வாக்குறுதி கொடுத்திருக்கிறீங்கப்பா. அவரும் எல்லை புறங்களில் அமைதி நிலவு செய்கின்றார், உயர்தர கோதுமை வழங்கி நிறைவடைய செய்கின்றார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அமைதி நிலவு செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே, இதோ ஒற்றுமையை தாரும் ஆண்டவரே, மன நிறைவை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு நிரந்தர ஆண்டவரே வருமானத்தை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு எங்களுடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் சந்தித்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து அப்படியே தாளத்தோடு இணைந்து கரங்களை தட்டி வல்லமையோடு அப்பா அப்பாவை ஆராதிக்கணும் என்று அப்படியே இந்த பல்லவியை சேர்ந்து பாடல் குழுவினரோடு இணைந்து நாம் வந்து பாடுவோம். ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன், கரங்களை தட்டி தாளத்தோடு. இயேசு நாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசு நாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூவா ரூவா உம்மை ஆராதிக்கின்றேன், ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். ரூவா ரூவா உம்மை ஆராதிக்கின்றேன், ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை. ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசு நாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ஆம் ஆண்டவரே, கலைமான்கள் நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீதும் உயிருள்ள இறைவன் மீதும் தாகம் கொண்டுள்ளது என்று நாங்கள் திருப்பாடல் 42 1 முதல் வாசிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய உடல் பலவற்றை குறித்து தாகம் கொண்டிருக்கிறது. தகப்பனே, இதோ குடிக்கு அடிமையானவர்கள் எப்படி அந்த குடியின் மீது தாகம் கொண்டிருக்கிறார்கள், போதை வஸ்துக்களில் அடிமையானவர்கள் எப்படி அந்த போதை வஸ்துக்கள் மீது தாகம் கொண்டிருக்கிறாங்களோ, அது இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி பித்து பிடிச்சு போகுதோ, மனம் குழம்பி போகுதோ, ஒரு விதமான நெருக்கடிக்கு எப்படி தள்ளப்படுகிறார்களோ, அதே போல் அன்பு ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில இல்லை அப்படின்னா நாங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுவோம். ஆண்டவரே தெய்வமே, இதோ தாவீது அரசன் எப்படி மன்றாடினானோ பாடினானோ, இதோ என் நெஞ்சம் உம்மீது தாகம் கொண்டுள்ளது என்று பாடினானோ, அதே போல நாங்களும் உம்முடைய பிரசனத்திற்காக, உம்முடைய வழிகாட்டுதலுக்காக, உம்முடைய ஆலோசனைகளுக்காக நாங்கள் தாகம் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் எங்களுக்கு நிறைவை கொடுக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் எங்களுக்கு நிறைவான ஞானத்தை கொடுக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் எங்களுக்கு நிறைவான அமைதியை கொடுக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் எங்களுக்கு வாழ்வின் வழிகளை கற்றுக் கொடுக்கிறது. தகப்பனே, உம்முடைய பிரசனம் எங்களிடம் இருக்கக்கூடிய தேவையில்லாத காரியங்களை எல்லாம் அப்புறப்படுத்துகிறது. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வை அன்பு தகப்பனே இதோ செழுமைப்படுத்துகிறது. ஆண்டவரே, இதோ எங்களுடைய வாழ்வு நீரோடு நடப்பட்ட மரங்களைப் போல என்றும் வளமாக செழுமையாக இருக்கிறது. தகப்பனே, இதோ உம்முடைய பிரசனத்திற்கு முன்பாய் நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தாகத்தோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அன்பு தகப்பனே, இதோ கலைமான்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பது போல ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோடு உடன் பயணிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வின் தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சாலமோனுக்கு நிறைவான ஞானத்தை வழங்கினது போல எங்களுக்கும் நிறைவான ஞானத்தை வழங்குவதற்காய் நன்றி. ஆண்டவரே, எங்கள் எல்லை புறங்களில் அமைதியை தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் எல்லைகளை ஆண்டவரே நீர் விரிவுபடுத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை கொடுப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை உற்று நோக்குவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தெய்வமே, எங்களுடைய மனப்பாரங்களிலிருந்து விடுதலை தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்கிற பயணங்களை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தொடர்ந்து முன்னும் பின்னும் இடமளமாயிருந்து எந்த விதமான விபத்தும் ஆபத்தும் பொல்லாப்பும் தீங்கும் ஆண்டவரே மக்களுடைய தவறான பார்வைகள் கண்ணடிகள் சொல்லடிகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் ஏதோவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றே பெண் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தாவீதின் மைந்தனே, மனம் இறங்கும் ஐயா. உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அனைவரும் வாழ்வுறவே அவர் ஆற்றிய திருப்பலியை
அவர் நினைவாய் கொண்டாடி அன்பின் பொருள் உணர்வோம். அவர் திரு இரத்த உறவில் நாம் சோதரரானோம். அவர் நினைவாய் கொண்டாடி அன்பின் பொருள் உணர்வோம். அவர் திரு இரத்த உறவில் நாம் சோதரரானோம். அவர் நினைவாய் கொண்டாடி அன்பின் பொருள் உணர்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நற்செய்தி வாசகத்தில் பேதுருவுக்கும் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு அழகான உரையாடல். என்னை அன்பு செய்கிறாயா, என் ஆடுகளை பேணி வளர். இன்றைக்கு அதே கேள்வியை ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாங்க, நீ என்னையே அன்பு செய்கிறாயா? அப்போ என்னுடைய ஆடுகளை பேணி வளர் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அப்போ மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எப்படி திருச்சபையினுடைய தலைவராக பேதுருவை நியமித்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுக்கிறாரோ, அதே போல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலையும் கடவுள் நமக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. அந்த பொறுப்புகளை சரிவர செய்ய தேவையான ஞானத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார். பல நேரங்களில் பேதுருவை போல நீங்களும் நானும் அந்த ஞானத்தை மறந்த பிள்ளைகளாக, ஞானத்தோடு செயல்படாமல் நம்ம எப்படி உலகத்தின் மக்களாக வாழ்கிறோம். அப்போ பயந்து பொறுப்பற்ற துணத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழல். இப்படிப்பட்ட இந்த வேளையில் ஆண்டவர் நம்மை சந்திக்கின்றார். எப்படி பேதுருவை சந்திக்கிறாரோ, சந்தித்து மீண்டுமாக அந்த பொறுப்பை கொடுக்கிறாரோ, உறுதிப்படுத்துகிறாரோ, அதே போல ஆண்டவர் இன்றைக்கு நம்மை சந்திக்கிறார். எப்படி சந்திக்கிறாரு? இந்த நற்கருணை கொண்டாட்டம் வழியாக சந்திக்கிறார். இந்த திருப்பல் வழியாக, இறைவார்த்தை வழியாக நம்மளோடு பேசுகிறார். அப்படி பேசுகின்ற பொழுது நம்முடைய பொறுப்புகளை எல்லாம் சரிவர செய்ய ஒரு தூண்டுதலை நமக்கு கொடுக்கிறார். அதனால் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, நம்முடைய ஆடுகளை பேணி வளர்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். உடல், உள்ளம், மனம் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பேதுருவை உம்முடைய வல்லமையினால் உறுதிப்படுத்தினது போல எங்களையும் உம்முடைய வல்லமையினால் ஆளுகை செய்யும். ஞானத்தோடு பொறுப்புள்ள நல்ல தலைவர்களாக, பணியாளர்களாக வாழ தேவையான வரத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி இந்த பலியில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவாவும் கிறிஸ்துவின் மாட்சிப்படுத்துதலாலும் தூயாவியாரின் ஒளிர்வித்தலாலும் நிலைவாழ்வின் கதவை எங்களுக்கு திறந்து விட்டு இத்தகைய பெரும் கொடையில் பங்கேற்பதால் நாங்கள் இறைப்பற்றில் முன்னேறவும் நம்பிக்கையில் வளரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 25 இறை வார்த்தைகள் 13 தொடங்கி 21 முடிய. அந்நாட்களில் ஆரிபா அரசனும் பெர்னிக்கியுவும் பெஸ்தை சந்திக்க செசிரியா வந்தனர். அவர்கள் பல நாட்கள் அங்கு தங்கியிருந்தபோது பெஸ்து பவுலுக்கு எதிரான வழக்கை அரசனிடம் எடுத்து கூறினான். பெலிக்ஸு கைதியாக விட்டு சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கிறார். நான் எருசலேமில் இருந்தபோது தலைமை குருக்களும் யூதரின் மூப்பர்களும் அவரை பற்றி வழக்கை என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அவர்களை பார்த்து, குற்றம் சாட்டப்பட்டவர் எவரும் குற்றம் சாட்டியவருக்கு முன் நின்று தம்மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும். அதற்கு முன் அவருக்கு தீர்ப்பு அளிப்பது ரோமையரின் வழக்கம் அல்ல என்று கூறினேன். எனவே அவர்கள் இங்கு வந்தபோது சற்றும் காலம் தாழ்த்தாமல் மறுநாளிலேயே நான் நடுவர் இருக்கையில் அமர்ந்து அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன். குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசியபோது நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவன் மீது சுமத்தவில்லை. அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னதெல்லாம் தங்கள் சமயத்தில் உள்ள சில கருத்து வேறுபாடுகளாகத்தான் இருந்தன. இறந்து போன இயேசு என்னும் ஒருவரை பற்றியும் அவர்கள் பேசினார்கள். இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். இக்கருத்து சிக்கல்களை பற்றி கேட்டதும் நான் குழம்பி போய், நீர் எருசலேமுக்கு வருகிறீரா? அங்கு இவற்றை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறீரா என கேட்டேன். பவுல், பேரரசரே, விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை தம்மை காவலில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆதலால் இவரை சீசரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 103 பல்லவி. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அரியணையை விண்ணகத்தில் நிலை நிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலை நிறுத்தியுள்ளார். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திட. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலை நிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலை
நிறுத்தியுள்ளார். அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கினின்று கிழக்கு எத்தனை தொலைவில் உள்ளதோ அத்தனை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அகற்றுகின்றார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலை நிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலை நிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலை நிறுத்தியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தூய ஆவியாராம் துணையாளரை உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 15 முதல் 19 வரை. தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டி செல்வார் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டு அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்னபின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பின் காலத்தில், பாஸ்கா காலத்தில் நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் 2 நாட்கள் தான். அடுத்து பெந்தகோஸ்தே பெருவிழா. அதற்கப்புறம் மீண்டுமாக அந்த இயேசுவினுடைய அந்த பொது வாழ்வு, அந்த பொது காலத்தை குறித்து நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இந்த நாட்களில் இந்த பெந்தகோஸ்தே பெருவிழாவை கொண்டாடுவதற்கு முன்பதாக இன்றைய அதிலும் குறிப்பாக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை சந்தித்து, அதுவும் பேதுருவை சந்தித்து,
என்னை அன்பு செய்கிறாய் என்று கேட்டு அவருக்கு பணிப்பொறுப்பை கொடுக்கக்கூடியதை நாம் தியானிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்தை படிக்கின்ற பொழுது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய பயணங்களை நாம் மேற்கொள்கிறோம். ஒருவேளை திருச்சியிலிருந்து சென்னைக்கு போகிறோம், பேருந்திலையோ அல்லது தொடர்வண்டியிலையோ நம்ம போகின்ற பொழுது நம்ம மட்டும் பயணிக்கலை, நம்மளோடு நிறைய பேர் பயணிக்கிறாங்க. நம்முடைய பக்கத்து இருக்கையில் யாரோ ஒருத்தவங்க முகம் தெரியாதவங்க, அடையாளம் தெரியாதவங்க அமர்ந்திருக்கிறாங்க. அப்படி முகம் தெரியாதவங்க, அடையாளம் தெரியாதவங்க பயணிக்கின்ற பொழுது பெரும்பாலான நேரங்களில் நானாக உடனே சட்டுன்னு பேசிட மாட்டேன், கொஞ்சம் அமைதியாக இருப்பேன். அதாவது தேவைன்னா பேசுவேன், இல்லைனா அல்லது என் பொழப்பை நான் மட்டும் பார்த்து போயிட்டே இருப்பேன், ஏதாவது யோசித்து கொண்டு அல்லது வாசித்து கொண்டு அல்லது ஏதாவது கேட்டுக்கொண்டு பாடல் அல்லது செய்திகளை கேட்டுக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு நிலை. அப்படி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 5 மணி நேரம் நம்ம பயணிக்கிறோம், எதுவுமே பேசாமல் போகிறோம். பக்கத்தில் அப்படியே அடுத்து உட்காந்துருக்குறாங்க, அருகில் இருக்கிறாங்க, எதுவுமே பேசாமல் போகிறோம். ஏன் பேசாமல் போகிறோம்? நமக்கும் உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு முகவரி இல்லை, அடையாளம் தெரியல, யாருன்னு தெரியாது. அதனால் பேசாமல் போகிறது, பேசுவதற்கான தேவையில்லை, நிர்பந்தம் இல்லை, கடந்து செல்கிறோம். அல்லது பொதுவான தேவைகள் நமக்கும் அடுத்தவங்களுக்கும் இல்லாமல் இருக்கலாம். அப்போ அந்த பொதுவான தேவைகள் இல்லாமல் இருக்கின்ற பொழுது நம்ம அமைதியாக நம்முடைய பயணத்தை நாம் தொடரலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் ரொம்ப அழகாக அங்கு பேதுருவையும் அந்த சீடர்களையும் சந்திக்கிறார். அப்படி சந்தித்து அங்கே பேதுருவுக்கிட்ட பணிப்பொறுப்பை கொடுக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஏன்? நமக்கும் கடவுளுக்கும் ஒரு ஆத்மார்த்தமான உறவு இருக்கிறது. கடவுள் நம் மீது விருப்பம் கொண்டிருக்கிறார். பாருங்கள், நம்முடைய தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் என்று சொல்கிறாரு. கவலைப்படாதீங்க, நான் உங்களை என்னுடைய உள்ளங்கையில் பொறித்து வைத்து இருக்கிறேன் என்றெல்லாம் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். நமக்கும் கடவுளுக்கும் உறவு ஏற்படுவதற்கு நிறைய காரியங்கள் இருக்கின்றன, பொதுவான காரியங்கள் இருக்கின்றன. பாருங்க, திருப்ப 139 இறை வார்த்தை 13 வாசிக்கிறோம். என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே, என் தாயின் கருவறையில் எனக்கு உரு தந்தவர் நீரே என்று குறிப்பிடுகிறான். அப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா இது கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய பேரிரக்கம் நம்மை வழிநடத்துகிறது, நம்மை ஆளுகை செய்கிறது, நம்மை நிரப்புகிறது. இப்போ கடவுள் தான் நம்ம இந்த உலகத்தில் உண்டாக்கி இருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் உயிரோடு இருப்பதற்கு நம்முடைய திறமை அல்ல, மாறாக கடவுள் திட்டமிட்டு இருக்கிறார், திருவுளம் கொண்டு இருக்கிறார். அதனால தான் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ பொதுவான விஷயம் நமக்குள்ள இருக்கு, நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிறது. அதே போல எசாயா அதிகாரம் 49 இறைவார்த்தை 16 வாசிக்கிறோம். இதோ என் உள்ளங்கைகள் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன், உன் சுவர்கள் எப்பொழுதும் என் கண்முன் இருக்கின்றன. பாருங்க, கடவுள் நம்முடைய உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறார். நம்ம ஏன் கடவுள்கிட்ட பேசணும், கடவுளுடைய ஒரு ஆத்மார்த்தமான உறவை ஏற்படுத்தணும்? ஏன்னா நம்முடைய எல்லாவற்றையும் கடவுளுடைய உள்ளங்கையில் பொறித்து வைக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். அதே போல எரேமியா அதிகாரம் 1 இறைவார்த்தை 5 வாசிக்கிறோம். தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்க முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்க முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன், மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அப்போ இந்த உலகத்தில் உண்டாக்குவதற்கு முன்பதாக, இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே கடவுள் நம்ம தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமணம் விளங்கும்படி என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா கிறிஸ்து வழியாக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதை எபேசியருக்கு அதிகாரம் 1 இறை வார்த்தை 4 பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு பின்னணியில் நம்ம என்ன செய்யணும், இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதை வாழ்வாக்க நம்ம முயற்சிக்க வேண்டும். இப்போ பேதுரு என்ற நற்செய்தி வாசகத்தில் இந்த நற்செய்தியுடைய முந்தைய பகுதியை படிக்கின்ற பொழுது பேதுரு மீன் பிடிக்க போகிறாரு. மீன் பிடிக்க போய் தன்னுடைய சகாக்களோடு மற்ற சீடர்களோடு மீன் பிடிக்க போகக்கூடிய ஒரு நிலை. இரவெல்லாம் மீன் பிடிக்கிறாங்க, மீன்பாடு கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. உயிர் தாண்டவர் சந்திக்கிறாரு. சந்தித்து வலைகளை வீசுங்க என்று சொல்கிறார். 153 மீன்கள் மாட்டக்கூடியதே நாம் பார்க்கிறோம். கரைக்கு வர்றாங்க, அப்பங்களை பிடுறாங்க, மீனை காணிக்கையாக கொடுக்குறாங்க, மீனை சுட்டு சாப்பிட்றாங்க. உள்ளம் பற்றி எறிகிறது. அப்போ அங்கு ஆண்டவர் பேதுருட்ட கேட்கிறாரு, நீ என்னை அன்பு செய்கிறாயா? இப்ப பிரியமானவர்களே, கடவுள் பேதுருவை அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே தெரிவு செய்திருக்கிறார், முன்கூட்டியே அழைத்திருக்கிறார். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா அவரை திருநிலைப்படுத்தி இருக்கிறார், மக்களுக்கு இறைவாக்கினராக ஏற்படுத்தி இருக்கிறார். இப்போ அந்த ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த நிகழ்வை இங்கே பேதுருக்கு கொடுக்கிறாரு. இங்கே பேதுருக்கு கொடுக்கின்ற பொழுது அங்கே என்ன நடக்கிறது? பேதுரு தன்னுடைய பணிப்பொறுப்பை ஏற்காமல், கடவுளுடைய திட்டத்தை உணர்ந்து கொள்ளாமல், அதை மறுத்து மீண்டுமாக தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு போகக்கூடியதை நம்ம இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம்.
இப்ப பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்தை படிக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் எதற்காக உருவாக்கினேனோ, எதற்காக தெரிந்து கொண்டேனோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் உன்னுடைய வாழ்வை நான் அப்படி சும்மா விடமாட்டேன் என்று அந்த ஆண்டவர் குறிப்பிடுகிறான். அப்ப பொறுப்பை மறந்து போகின்ற பொழுது, பொறுப்பை உதாசீனப்படுத்துகின்ற பொழுது, அங்கு ஆண்டவர் அங்கு தடுத்தாட்கொண்டு அவருக்கு மீண்டுமாக அந்த பொறுப்பை உறுதிப்படுத்தக்கூடியதை நாம இந்த நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பேதுருடைய அழைப்பை பார்க்கிறோம். இதே போல ஒரு சூழல், மீன் பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் லூக்கா நற்செய்தியில் பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அந்த இடத்துல அங்கு பேதுருடைய சகோதரர் அந்திரேயா எல்லாம் இரவெல்லாம் மீன் பிடிக்கிறாங்க. மீன் பிடிக்க போகின்ற பொழுது மீன்பாடும் ஒன்றும் கிடைக்கல. அப்ப அங்க என்ன நடக்கிறது? ஆண்டவர் படகுல ஏறுறாரு, வலைகளை வலப்பக்கம் வீசுங்கள் என்று சொல்றாரு. பேதுரு அங்க இயேசுவின் சொல்படி கேட்கிறாரு. அங்க மீன்பாடு அதிகம் கிடைக்கிறது. இன்னொரு பக்கம் அங்க என்ன செய்ய, அங்க யோவானுடைய சகோதரர் வரக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அதே ஒரு நிகழ்வு அந்த இடத்துல எப்படி நான் மனிதரை பிடிப்பவன் ஆக்குவேன் என்று சொல்லி பேதுருவுக்கும் அந்திரேயாவுக்கும் கொடுக்கிறாரோ, அதே போல இங்க மீண்டுமாக அந்த அழைப்பினை உறுதிப்படுத்துகிறார். எந்த இடத்துல அவர்கள் அழைத்தார்களோ அதே இடத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு, உறுதிப்படுத்தக்கூடியதை நாம பார்க்கிறோம். ஏன் இப்படி பேதுரு பொறுப்பற்ற தனத்தோடு நடந்து கொள்கிறார்? அதற்கான காரணம் என்ன? அவங்க குற்ற உணர்வோடு வாழக்கூடிய ஒரு நிலை. ஆண்டவர் எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்தாரு, ஆண்டவனை அதிகமாக அன்பு செய்தாரு, ஆனால் நான் ஆண்டவரை 3 முறை மறுதலித்து விட்டேன். இப்ப 3 முறை மறுதலித்து விட்டேன் என்பதை உணர்த்தும் விதமாக என்ன செய்கிறாரு, இங்க இயேசு ஆண்டவர் தன்னுடைய இங்க பேதுரு கிட்ட 3 முறை கேள்வி கேட்கிறாரு. என்னை அன்பு செய்கிறாயா, என்னை அன்பு செய்கிறாயா, என்னை அன்பு செய்கிறாயா, என் மக்களை பேணிவல, என் ஆடுகளை மேய் என்ன என்று சொல்லி அங்க ரொம்ப அழகா 3 முறையும் அங்க ஆண்டவர் அவருக்குரிய அந்த கடமைகளை, பொறுப்புகளை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியை படிக்கின்ற பொழுது இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு முன், உயிர்ப்புக்கு பின் என்று நாம் பார்க்க வேண்டும். உயிர்ப்புக்கு முன்னாடி நம்ம பார்க்கிறோம் பேதுரு எப்படி இயேசுவை பார்க்கிறாரு. அங்க அற்புதங்களை செய்கிறவராக பேதுரு ஆண்டவரை பார்க்கிறார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16ல பார்க்கிறோம். அங்கு நிறைய அற்புதங்களை செய்துவிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள். இப்ப எல்லாம் சொல்றாங்க. அப்போ இங்க நீ மெசியா என்று சொல்றார், வாழும் கடவுளின் மகன் என்று சொல்றார். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, அங்க அவருக்கு பணி, நீ பேதுரு, நீ பாரு, உண்மையான திருச்சபையை கட்டுகிறேன் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அப்படி சொன்ன உடனே அடுத்து மீண்டும் ஆண்டவர் சொல்றாரு, நான் இப்படியெல்லாம் பாடுகள் பட போறேன், துன்பங்களை அனுபவிக்க போறேன் என்று சொன்ன உடனே அங்கு பேதுரு அங்கு இயேசுவை கடிந்து கொள்ளக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஏன் கடிந்து கொள்றாரு? துன்புறும் ஊழியனாக பேதுருவால் இயேசுவை பார்க்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப ஆண்டவர் சொல்றார், அப்பாலை போ சாத்தானே என்று சொல்லி கடிந்து கொள்ளக்கூடியதை நாம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16ல பார்க்கிறோம். அதே போல அன்பு சகோதர சகோதரிகளே, சீடர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது அப்படின்னா, அங்கு இயேசுவை துன்புறும் ஊழியனாக ஏற்றுக்கொள்ள முடியல. பாருங்க, யோவான் நற்செய்தி அதிகாரம் 10ல இறை வார்த்தைகள் 7 முதல் 11 வரை அங்கு பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நல்ல ஆயன் நானே, நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார் என்று சொல்றாரு. இதை சீடர்களால ஏற்றுக்கொள்ள முடியல. நீ ஏப்பா உயிரை கொடுக்கிற, நீ ரொம்ப நாள் வாழணும், உங்களோட நாங்கள் குடியிருக்கணும், உம்முடைய அரசாட்சியில் நாங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி சீடர்கள் விரும்புகிறார்கள். அப்ப உயிர்ப்புக்கு முன்பு இந்த உலகத்தில் ஆண்டவர் வாழ்ந்த பொழுது, பொது வாழ்க்கை வாழ்ந்த பொழுது, அங்கு சீடர்கள் இயேசுவினுடைய சீடர்களால இயேசுவினுடைய துன்பத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ உயிர்ப்புக்கு பின்பு அங்க அதை பார்க்கிறாங்க. அங்க என்ன செய்கிறார்கள்? ஐயோ, இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்று விட்டார்களே, என்ன செய்யணும்னு தெரியலையே என்று அப்படியே முள்ளி பிதுங்கி நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில மீண்டுமாக தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு பேதுருவும் அவருடைய சகாக்களும் போகக்கூடியதை நற்செய்தி வாசகத்துல நாம பார்க்கிறோம். நற்செய்தியினுடைய முந்தைய பகுதியில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த வேளையில தான் உயிர்ப்புக்கு பின்பு அங்கு பேதுரு அங்கு உயிர்த்த ஆண்டவரை சந்திக்கின்றார். உயிர்த்த ஆண்டவரை சந்தித்த உடனே அங்கு என்ன நடக்கிறது அப்படின்னா, இயேசுவை போல நானும் பாடுகளை ஏற்க தயாராக இருக்கிறேன். அதுதான் இன்று நற்செய்தியில் பார்க்கிறோம். அங்கு எப்படி அங்கு பேதுரு தன்னுடைய 2 கரங்களையும் விரித்து கொடுப்பார் என்பதையும், இயேசுவுக்காக நற்செய்திக்காக தன்னுடைய வாழ்வை எப்படி ஈகம் செய்ய போகிறார் என்பதையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு பேதுருவுக்கிட்ட எடுத்துரைக்கக்கூடியதை நாம பார்க்கிறோம்.
என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைய நாள் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு கொடுக்கக்கூடிய மையமான சிந்தனை ஒன்றே ஒன்றுதான். துன்பங்களை நாம ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அன்றாட சிலுவைகளை நம்ம சுமந்து கொண்டுதான் இயேசுவுக்கு நாம ஊழியம் செய்ய முடியும். இயேசுவுக்கு நாம் பணிவிடை செய்ய முடியும் என்பதை ஆண்டவர் நமக்கு ஆழமாக உணர்த்துகிறார். எனக்கு நோய் வேண்டாம், எனக்கு துன்பம் வேண்டாம், எனக்கு நெருக்கடிகள் வேண்டாம், எனக்கு சவால்கள் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், நான் ஆசீர்வாதங்களை மட்டுமே அனுபவித்துக் கொள்வேன் என்று நம்மளால ஆண்டவர்கிட்ட மன்றாட முடியாது. அது தகுதியும் இல்லை, அது நீதியும் அல்ல. ஏன்னா இயேசுவே துன்பங்களை அனுபவித்திருக்கிறார், வேதனைகளை அனுபவித்திருக்கிறார், சொல்லன்னா துயரங்களை தன்னுடைய வாழ்க்கையில அவர் அனுபவித்திருக்கிறார். அப்போ இந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவுக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நெருக்கடிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன துன்பம், என்ன நெருக்கடி, என்ன பொறுப்புணர்வு? அந்த பொறுப்புணர்வு என்பது ரொம்ப யதார்த்தம், எளிமை, ஆனால் கடினமான ஒன்று. அது என்ன? ஒரு இல்லற வாழ்க்கையில ஒரு கணவனாக மனைவியாக வாழ்வது, ஒரு நல்ல தந்தையாக தாயாக வாழ்வது. இன்றைக்கு அப்படியே பெற்றோர்கள் முழி பிதுங்கி நிற்கிறாங்க. என் பிள்ளைக்கு நான் எப்படி கரை சேர்க்க போறேன் தெரியலையே, நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஆனா என் பிள்ளை அப்படி ஊதாரித்தனமா இருக்கிறானே. அப்படியே பெற்றோர்கள் புலம்பக்கூடிய ஒரு நிலை, கண்ணீர் விட்டு மன்றாடக்கூடிய ஒரு நிலை. ஃபாதர், என் பிள்ளைக்காக, என் மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க ஃபாதர், மன்றாடக்கூடிய ஒரு நிலை. அப்ப நல்ல பெற்றோரை என்னால வாழ முடியல ஃபாதர், என்னுடைய கடமைகளை சரிவர செய்ய முடியல ஃபாதர். அப்படியே நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனா அந்த சம்பாத்தியத்தை என் வீட்டில் அப்படியே கொடுக்கிறேன், ஆனால் என் பிள்ளைகள் என்னுடைய உழைப்பை அப்படியே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க, என்னுடைய உழைப்படி உதாசீனப்படுத்துறாங்க. நீ எனக்கு என்ன செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி கேள்விகளை கேட்கிறாங்க ஃபாதர். அப்படியே உள்ளம் குத்துண்டவராய், அப்படியே நெருக்கடிக்குள்ள வேதனைக்குள்ள வாழக்கூடிய ஒரு சூழல். அப்போ நான் என்னடா குடும்பம், என்னடா வாழ்க்கை என்று சொல்லி அடியே நான் பொறுப்புகளை களைந்து விட்டு பொறுப்பற்ற மனிதனாக வாழக்கூடிய ஒரு சூழல். என் அன்பு மகனே மகளே, இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையில பொறுப்புகளை சந்திக்கின்ற பொழுது நிறைய துன்பங்கள், நிறைய வலிகளை, வேதனைகளை நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றார். அப்படி பொறுப்புகளை தவற விடுகின்ற பொழுது, பொறுப்பற்று வாழுகின்ற பொழுது எப்படி பேதுருவை ஆண்டவர் ஆட்கொள்கிறாரோ அதே போல இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் ஆட்கொள்கின்றான். என்னை அன்பு செய்கிறாயா? என்னை நீ அன்பு செய்கிற அப்படின்னா நீ துன்பப்படணும், வேதனைப்படணும், நெருக்கடிகளுக்குள்ளும் சவால்களுக்குள்ளும் நீர் உள்ளாக்கப்பட வேண்டும். இது இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒன்று என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அதனால இன்றைய நாளில் இந்த திருப்பலியில ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, என் ஆடுகளை பேணி வளர் என்று குறிப்பிடுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆயனாக ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு குடும்ப தலைவன் ஒரு ஆயனாக இருக்கிறார், ஒரு குடும்ப தலைவி ஆயனாக இருக்கிறார், தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மந்தைக்கு பொறுப்பாளராக இருக்கிறார். நானே என் மந்தையை தேடிச் செல்வேன், என் ஆடுகளை உணவு கொடுப்பேன், காயங்களுக்கு மருந்து போடுவேன், கட்டு போடுவேன் என்று எப்படி எசேக்கியேல் புத்தகம் அதிகாரம் 34 வாசிக்கிறோமோ அதே போல இன்றைக்கு நீங்களும் நானும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மந்தைகளை தேடி செல்லணும். அவங்க அப்படி பேசிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே, மனசு நோகும்படி பேசிட்டாங்களே, நான் எப்படி அவங்கள்ட்ட முகம் கொடுத்து பேசுறது, இன்முகத்தோடு பேசுறது தெரியலையே, குழப்பத்தில் இருக்கிறோமா? கவலைப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அந்த ஆண்டவரை நம் முன்மாதிரியாக ஏற்றுக்கொள்வோம், அவரை பின்பற்றுவோம். அவர் கொடுக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதலை பின்பற்றுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பேதுருவை போல உயர்த்துவார். ஆகவே இந்த திருப்பில் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, பேதுருவை போல நாங்களும் உம்மை பின்பற்றக்கூடிய அந்த பாக்கியத்தை தாரும். எப்படி உயர்த்த ஆண்டவர் சந்தித்த பிறகு பேதுரு வல்லமையோடு உம்முடைய வார்த்தை அறிவித்தாரோ அதே போல நாங்களும் வல்லமையோடு உமக்கு ஊழியம் செய்ய, உம்மை பின்தொடர எங்களுக்கு தேவையான ஞானத்தை, வல்லமையை, ஆற்றலை தாரும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த பலியில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம்.
இந்த பொருளை கொண்டு வந்தேன். மனதை முழுவதுமாய் தந்து நின்றேன். கோதுமை மணி போல நானும் வந்தேன். திராட்சை கொடியோடு இணைந்து நின்றேன். வாழ்வின் வழிகளை வாழ்ந்த நெறிகளை தீற்றிட கொண்டு வந்தேன். தேடி உன்னிடம் வருகிறேன், தருகிறேன், ஏற்றிடுவாய் என் இறைவா. இறைவா, எல்லாம் தந்தேன், உன்னிடம் தந்தேன், ஏற்பாய், ஏற்பாய். என்ன தருவேன் இறைவா என் இயேசு நாயகா. உள்ளம் என்னும் கோவிலில் நீ வருவாய். என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே. என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே. எல்லாமே நீ தந்த கொடைதானே. எல்லாமே நீ தந்த கொடைதானே. சகோதரே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் பலிபொருள்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஏற்புடையோராகுமாறு தூயாவியாரின் வருகை எங்கள் உள்ளங்களை புனிதப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண்முன்பாக முன்னேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களை கண்டனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
உமது இறப்பினையே அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பேர் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தன் ஒருவரையும் காத்து முடிவில்லாமல் வலிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம்.
இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் மறை நிகழ்வுகளால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு ஊட்டம் பெற்றிடவும்மை வேண்டுகின்றோம். இத்திருவிருந்து எங்களுக்கு அளிக்கும் ஆற்றலால் நாங்கள் நிலைவாழ்வை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எல்லையில்லாத உந்தன் இதயத்தின் அன்பாள் தொல்லை துயரில்லா சேர்ந்திட காண்பாய். எல்லையில்லாத உந்தன் இதயத்தின் அன்பாள் தொல்லை துயரில்லா சேர்ந்திட காண்பாய். பிள்ளையில்லாத பெரும் குறை நீ தீர்ப்பாய். வள்ளலாய் அருள்தனை வழங்கி காத்தாய். பிள்ளையில்லாத பெரும் குறை நீ தீர்ப்பாய். வள்ளலாய் அருள்தனை வழங்கி காப்பாய். அன்னை நீ எனக்கொரு வரமருள்வாய். ஆரோக்கிய மாதாவே அருள் புரிவாய். தன்னையே தந்தவர்க்கு தாயல்லவா. இந்த தரணியை காப்பவள் நீ அல்லவா. தன்னையே தந்தவர்க்கு தாயல்லவா. இந்த தரணியை காப்பவள் நீ அல்லவா. அன்னை நீ எனக்கொரு வரமருள்வாய். ஆரோக்கிய மாதாவே அருள் புரிவாய். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.